இப்போ நம்ம வந்து 3 கிலோமீட்டர் ஓடணும். நம்ம டெய்லி காலைல வந்து ரன்னிங் ஓடுறது வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்கோசரம் தான் ஓடணுன்ட்டு இல்லை. நிறைய வந்து நமக்குள்ளே என்கிட்ட ஷூ இல்லை, என்கிட்ட கிரவுண்ட் இல்லை. இப்போ நான் ஓடின இது என்னென்னா வீடியோ காட்டினேன்னா உங்களுக்கு அது புரியும். இப்போ என்கிட்ட ஷூலாம் போட்டுனா ஓடல. நல்ல ஷூ தான் இருந்தால் தான் ஓட முடியும், நல்ல கிரவுண்ட் இருந்தால் தான் ஓட முடியும் அப்படின்ற மனநிலையை விட்டு வெளியே வாங்க. இப்போது இத்தனை லட்சம் ஏக்கர் இருக்கிற நம்ம இந்தியாவில், நம்ம தமிழ்நாட்டில் நம்ம ஓடுறதுக்கு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் ஓடுறதுக்கு இடம் இல்லைன்னு சொன்னால் நம்மளுக்கு முட்டாளையார். இடம் இருக்குது, ஓடுறதுக்கான மனநிலை இல்லை, கட்ஸ் இல்லை. நம்ம நினச்சா ஷூ தேவையில்ல, வெயில், நிழல், கிரவுண்டு இதெல்லாம் எதுவுமே தேவையில்ல. அதேமாதிரி தான் எந்த ஒரு விஷயத்துக்கும் இப்போ படிக்க போகிறோன்னா புக்கு இல்லை அப்படின்னு சொல்கிற ஆஸ்பிரன்ஸ் எவ்வளோ பேர் நான் பார்த்துருக்கேன். ஏன்னா 10 லட்சம் பேர் 13 லட்சம் பேர் படிக்கிறான் ஒரு எக்ஸாமுக்கு. அந்த 13 லட்சம் பேர் படிக்கிறதுல உனக்கு புக்கு கிடைக்கலன்னா யார் மேலே தப்பு? இல்லை அப்படின்ற மனநிலையை விட்டு இருக்கிறத நம்ம எப்போ பார்க்க ஆரம்பிக்கிறோமோ அப்போ தான் நம்மளோட வெற்றி தொடங்குதுன்னுவாங்க. முடிஞ்ச வரைக்கும் எது இல்லை அப்படின்றத நோட்டீஸ் பண்ணுறதை விட்டு நீங்கள் ஒரு விஷயத்தை எடுத்து எழுதுனீங்கன்னா 90% ப்ளஸ் இருக்கும், 10% தான் மைனஸ் இருக்கும். அந்த 10% மைனஸை நினச்சி தான் 90% ப்ளஸ்ஸை நம்ம பார்க்காம விட்டுறோம். முடிஞ்ச வரைக்கும் இருக்கிறத வச்சு உங்களோட அடுத்த ஸ்டெப் எடுத்து வைங்க. நான் எடுத்து வச்சுட்டேன். அடுத்த லெவலுக்கு போகணுன்னா அடுத்த ஸ்டெப் எடுத்து வச்சு தான் ஆகணும். நீங்கள் ஓடி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.